இருக்கேன். இல்ல, இந்த செடிகளோடையும் பறவைகளோடையும் பேசிக்கிட்டு இருக்கிய, பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. போய் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. இல்லப்பா, அதான் சொல்ல வந்தேன். அம்மா, உள்ள ப்ரொஜெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. இப்படி உட்காருங்க, வந்துருவாங்க.
குட்டி ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சி வைக்கலாமா ஏ மாமோய். எப்படி சார் இருக்க? நல்லா இருக்கு. ஆனா இது நம்ம ராஜா சார் பாட்டாச்சே, அதை இன்னும் கொஞ்சம் வேற விதமா எடுத்துக்கலாமோ அப்படின்னு பட்டது. எப்படி எப்படி சார்? அது அது நம்ம பிஎன்சி ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கிடுகிடுப்பா எடுத்திருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு 50 பொம்பளை பசங்கள ஆப்டர் சூர் போட்டு கூட ஆரம்பிட்டு இருந்தா பாக்குறது சூப்பரா இருந்திருக்காது. ஆஃப் ட்ரவுசர் அதுக்கு அம்மனமாவே ஆட விட்டுருக்கலாம், இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். என்ன சுரேஷ்? இந்த பாருங்க மிஸ்டர் முரளி, நாங்க படம் எடுக்கிறது அவார்டு வாங்குறதுக்கு இல்ல, துட்டு சம்பாதிக்கிறதுக்கு. ஊர்ல இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் அடமான வச்சுட்டு நாங்க என்ன இங்க கலெக்டிவ் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். இத பாருங்க சார், ஜனங்களுடைய ரசனை நாம எதுக்கு எப்பவுமே மட்டமா இடப்படணும்? இது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது தெரியுதோ இல்லையோ, ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்ன? நீங்க அந்த கவிதா பொண்ணு மேல அடிக்கிற ஜொல்லு இருக்குதே, அது ஷாட்டுக்கு ஷாட்டு தெரியுது. என்னையா? ஆமா சார். சொன்னா மூர்த்தி, மேடம் நம்ம டைரக்டர் வீட்டுக்கு ஒரு போன் போடு, அவர் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம் அது இத பாரு, ஜாஸ்தி பேசாத, சொல்றது செய். எஸ் மேடம். நம்ம போன் தான். ஹலோ ஹலோ ஹலோ. யாருன்னு தெரியல, புசு புசுன்னு மூச்சு விடுற சத்தம் மட்டும் கேட்டது. அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? நைஸ். இடம் பாருங்க, அணி சுத்தி கொண்டு வரேன். நல்லா இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, வர வர உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி ஆகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்துறீங்க. ஹலோ. உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லியாச்சா? இன்னும் இல்ல. எப்ப சொல்ல போற? இங்க பாரு, வாய் திறந்து பேசு. எப்ப சொல்ல போற? சொல்றேன். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இது பாரு, ஏதாவது பேசு. நானே சொல்லட்டுமா? பக்கத்துல தான் இருக்கடா, கூப்பிடுறியா? வாயில இந்த கோல்கட்டிய வச்சிருக்க, ஏதாவது பேசு. சொல்றேன். என்ன அப்படி கத்துனீங்க? யார் அது? கவிதா. முன்னாடி வந்தது அவதான். அவகிட்ட ஏன் கத்துறீங்க?
இது பாருங்க, நீங்க என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அங்க தியேட்டர்ல கூட அந்த உங்களே அந்த பொண்ணை சேர்த்து என்னமோ நாத்திக்கிட்டு இருந்தா. எனக்கு கேட்டது. எங்க என்ன இதெல்லாம்? துளசி, அந்த பொண்ணுக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்னன்னு சொல்லுங்க. நான் அவளை வச்சுக்கிட்டு இருக்கேன். துளசி, 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 இங்க பாரு. துளசி, 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 கதவை தர துளசி. துளசி, துளசி, பட் ப்ளீஸ், ப்ளீஸ் ஓபன் தி டோர். துளசி, துளசி, கதவை தர துளசி. துளசி, துளசி, உன் காலை பிடிச்சு கேட்டு கதவை தர துளசி. துளசி, துளசி. துளசி, இதை உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல சும்மா ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருந்தோம். எப்படின்னு தெரியல, அப்படி எல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஒரு 7-8 மாசமா அவ வீட்டுக்கு நான் போய் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சும்மா விடுறீங்களா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். இனிமே என்னைக்குமே என்ன தொடாதீங்க.